Hi friends, welcome to Lakshita channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லை அப்படினு தூக்கி போடுற சின்ன சின்ன பொருளை வச்சு ஒரு அழகழகான கிச்சன் ஆர்கனைசர் தான் நம்ம செய்ய போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் செய்யிறதுக்கு நான் half லிட்டர் வந்து சர்ஃப் எக்ஸல் பாட்டில் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஈவன் நீங்க வந்து 1 லிட்டர் சர்ஃப் எக்ஸல் பாட்டில்லையும் செய்யலாம். இப்போ நான் மார்க் பண்ணிருக்க இடத்தை ஜஸ்ட் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மார்க் வந்து தெரியக்கூடாதுன்றதால ஜஸ்ட் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டிசைனிங் டேப் வந்து கடையில் விற்கும். அதை எடுத்து அந்த கார்னரில் நான் ஒட்டி வச்சிடுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேப் தான் இது, டிசைன் டேப் இது. 3 டேப் இந்த மாதிரி வந்து 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த டிசைனர் டேப் ஒட்டி வச்சுருக்கேன். நடுவில் சின்னதாக ஒரு லேஸ் மட்டும் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து ½ லிட்டர் சர்ஃப் எக்ஸல் பாட்டில். இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலரில் எனக்கு கிடச்சிது. இதே மாதிரி இன்னொன்று என்கிட்ட இருந்தது. இது வந்து ப்ளூ கலர், அதாவது ஃப்ரண்ட் லோடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த கலர் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து அதே மாதிரி கட் பண்ணி மேலே அண்ட் பாட்டம் பகுதி ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த கலர் டேப்பை நான் ஒட்டியிருக்கேன். இதில் மேலே மட்டும் ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இதுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அப்படின்றதால 3 டேப் வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் அதை வச்சு நம்ம வந்து ஒரு நிறைய வந்து ஒட்டலாம், அந்தளவுக்கு இருந்தது. இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ஸ்பூனு, கரண்டி, வடிகட்டி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆர்கனைசர் வந்து நான் ஸ்டெப் ரேக் தான் பண்ண போகிறேன். இது எதுலேருந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஷர்ட் பாக்ஸ், பிட்டெல்லாம் ஷர்ட் பிட்டு பேண்ட் பிட்டு ரெண்டுமே வந்து கோம்போவாக கொடுப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் வந்து என்கிட்ட 2 இருந்தது. ஸோ இது தூக்கி போட வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டெப் ரேக் பண்ணலான் இருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் சாரீ பாக்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் எது இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிச்சன் கண்டெய்னரோட சைஸ் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ டைரெக்டாக வந்து அப்படியே வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் மேலே எதுனா கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் இருந்தது. அதை வந்து மேலே ஃபோல்டு பண்ணி ஸ்டெப் ரேக் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நம்ம எந்த துணி எடுத்துக்கிறோமோ, ஈவன் பழைய நைட்டி அந்த மாதிரி காட்டன் கிளாத் கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ஒட்டுங்க. சுருக்கம்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கையால் நல்லா அழுத்தி விட்டு ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நான் 2 பாக்ஸையும் ஒட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோல்டு பண்ணி நான் ஒட்டி வச்சுருக்கேன் 2த்தையுமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 2த்தையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்டெய்னர் சைஸு இருக்குது அப்படின்றத, நம்ம கிச்சனில் என்ன கண்டெய்னர் என்ன சைஸு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் போல் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அதை. இப்போ நாங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு ½ அன் ஹவர் விட்டு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நான் ஒட்டி வச்சுருக்கேன். ½ அன் ஹவர் விட்டதுமே இந்த வந்து ஸ்டெப் ரேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதை கொண்டு கிச்சனில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நான் கிச்சன் வந்து எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் நான் வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வெறும்னே கீழே வச்சா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் ரேக் ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இடமும் மிச்சமாகும். நம்ம வந்து இதுக்காக நம்ம எந்த செலவும் பண்ணலை தனியாக.
இருக்கிற காட்டன் பாக்ஸை வந்து ஒரு ஸ்டெப் ரேக்காக யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண 2 சர்ஃப் எக்ஸல் பாட்டிலில் நம்ம ரெடி பண்ண கிச்சன் ஆர்கனைசரும் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஏரியல் லிக்விட் பாட்டில் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் மார்க் பண்ண இடத்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து நெருப்பில் வந்து கத்தியை நல்லா காட்டி கட் பண்ணேன். கட் பண்ண உடனே நல்லா கட் பண்ண முடிஞ்சது என்னால். கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையுமே ரெண்டு பகுதியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் சென்டராக வந்து நான் சின்னதாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு எஸ் ஊக் டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதை இந்த பெண்ட் பண்ணுற பகுதியை வந்து நம்ம இப்போ வந்து சப்போஸ் மாடுலர் கிச்சன் என் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே நான் டோர்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த நம்ம பெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து நான் டோரில் மாட்டி விட்டுடுறேன். மாட்டி விட்டுட்டு நம்ம கிச்சனில் காய்கறிலாம் அறிவோம் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய வேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயத்தோல், தக்காளி தோல் அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம அதை ஒரு வாட்டியும் வந்து கொண்டு வெளியில் போடுறதுக்கு பதிலாக இது நான் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு வாட்டியும் நான் காய் அறியும் போது அந்த தேவையில்லாத ரஸ்ட்டெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அது ஒன்ஸ் ஃபில் ஆகிடுச்ச உடனே அந்த கவரை கொண்டு நான் வந்து டஸ்ட்பினில் போட்டு வந்துடுவேன். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆர்கனைசர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா அடியில், அதாவது பாட்டமில் வந்து நெருப்பில் கத்தியை காட்டி சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து சின்னதாக வந்து ஒரு கயிறு போட்டு நான் வந்து கிச்சன் சிங்க்கு மேலே வந்து கட்டி வச்சுருக்கேன். இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரப்பர் ஹோல்டராக நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்லேயே இருந்தால் ஸ்க்ரப்பர் வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் அது ஸ்க்ரப்பர் ஹோல்டராக வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை கொண்டு நம்ம அழகழகான கிச்சன் ஆர்கனைசர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த